Dear students, welcome to Max with Udaya. இப்போ நம்ம எக்ஸைஸ் 7.1ல செகண்ட் செம்மை பார்க்க போகிறோம். ஃபைண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் 3x அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே காசு இருக்கா, அப்போ நம்ம சைனில் எடுக்கணும் ஃபார்முலாவை. அப்போது சைன் இங்கே 3xனா இங்கே டேரெக்டாக 3x எடுக்கலாம் அல்லது எக்ஸும் எடுக்கலாம். 3x இங்கே காசு வந்தால் சைன் 3x போடுங்க. இங்கே என்ன இருக்கோ அதை போடுங்க. டேஷ்னா டெரிவேட்டிவ்னா டிஃபரன்ஷியேட்னு அர்த்தம். அப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் 3x அப்படின்னு கிடைக்கும். இந்த 3xை பண்ணால் 3 எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 3 × 1 3ன்னு கிடைக்கும். இப்போ 3 × 1 3 இந்த 3யை கீழே தள்ளுங்க. கீழே தள்ளிட்டா மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/3 3 × 1 3 கீழே தள்ளிட்டோம். இங்கே சைன் 3x ஓல் டேஷ் வந்தால் டெரிவேட்டிவ் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இங்கே ஆன்சரு காஸ் 3x கிடைக்குது. இப்போ நமக்கு தேவை காஸ் 3xன்னு கேட்டிருக்கோம். அது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். நமக்கு தேவையான இந்த காஸ் 3x இந்த பக்கம் எடுத்துங்க. இதை இந்த சைடில் எழுத சொல்ல இதை உள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டோம்னா 1/3 சைன் 3x ஓல் டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா ஆன்டி டெரிவேட்டிவ். இந்த டேஷ் தான் டிஃபரன்ஷியேட். நம்ம ரிவர்ஸில் எழுதுறதுனால ஆன்டி டெரிவேட்டிவ் இட் இஸ் கால்டு இன்டகிரேஷன் அர்த்தம். ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 1/3 sin 3x அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.